சோ இன்னைக்கு நம்ம ஸ்கந்தம் 10ல முதல் சாப்டர் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது கிருஷ்ண அவதாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பரீட்சித் வந்து சுகர் கிட்ட கேக்குறான் இல்லையா, அதாவது சூரிய வம்சத்தை பத்தியும் சந்திர வம்சத்தை பத்தியும் சொன்னீங்க நீங்க, ஆனா கண்ணனை பத்தி எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, அதனால நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா. பெருமாள் வந்து யதுகுலத்துல அவதரிச்சு நிறைய சேஷ்டிதங்கள்லாம் பண்ணினாராமே. சோ அந்த கதையை கேட்கறதுனால ஜென்ம சாபல்யம் ஏற்படுமாமே. அதனால அந்த கதைகளை சுருக்கமா சொல்லாம விஸ்தாரமா எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம நேத்திக்கே பார்த்த மாதிரி என்னன்னாக்க, இந்த கங்கை இருக்கு இல்லையா, இந்த கங்கைய பார்த்தாலும் குடிச்சாலும் இல்லாட்டி புரோக்ஷனம் பண்ணிண்டா கூட 21 தலைமுறைகளுக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போறோம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அந்த கங்கைக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம்னா, திரிவிக்ர பெருமாளோட காலடியிலிருந்து வந்தது கங்கை அப்படின்னு சொல்றோம், அதனால அதுக்கு அவ்வளவு ஏற்றம். ஆனா எல்லாராலையும் அந்த கங்கைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த பாகவதம் இருக்கு இல்லையா, சோ இந்த பாகவத கதைய, இந்த வாசுதேவனோட கதைய யாராவது ஒருத்தர் சொன்னாலோ, இல்ல யாராவது சொல்லுன்னு அவளை தூண்டினாலோ, இல்ல காதால கேட்டாலோ, இந்த 3 பேருக்கும் என்ன ஆகுறதுன்னா 21 தலைமுறைகளுக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, கம்சன் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் வந்து பிறந்துட்டா இந்த பூலோகத்துல. இப்ப அதனால என்ன ஆகுறது, அவளுக்கு பெருமாளுக்கு வந்து பூமாதேவிக்கு வந்து பூபாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தான். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப பரீட்சித் வந்து இவர்கிட்ட கேக்குறாரு, சுகர் கிட்ட, முனிகள்லயே நீங்க தான் ரொம்ப சிறந்தவர். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு பெரிய மனுஷாலோட நம்ம பேசும்போது என்ன பண்ணணும்னா, அவளை வந்து புகழ்ந்து பேசணும். புகழ்ந்து பேசணும் அப்படிங்கும் போது என்னன்னா, அவளுக்கு தலைகணம் வரணுங்கிறது கிடையாது. அவ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற போது ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லுவா. சோ அவளோட நல்ல குணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அப்ப கேக்குறார், சந்திர வம்சம் சூரிய வம்சம் பத்தி எல்லாத்தையும் நீங்க எனக்கு சொன்னீங்க, கிருஷ்ணரோட லீலைகளையும் சொல்லணும், ஏன்னா அதுதான் ஒருத்தனோட ஜென்ம சாபல்யத்துக்கு ரொம்ப உயர்ந்ததா இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ சகல ஜெகத் ஸ்வரூபியும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் யது வம்சத்துல அவதரிச்சு என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணாரோ அந்தந்த லீலைகள் எல்லாத்தையும் கூட எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். அந்த பெருமாளோட சரிதத்தை ஒன்னுத்திலையும் பற்றுதல் இல்லாத அந்த முக்தர்களும் கானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சரித்தமானது கேட்கிறவாளுக்கு என்ன பண்றது, சம்சார துக்கத்தை வந்து நிவர்த்திக்க கூடிய ஒரு பெரிய மருந்தாக அது இருக்கிறதுனால மோட்சத்தை அடையணும் அப்படின்னு விருப்பத்தோட இருக்கக்கூடிய ஜனங்களும் கூட அதை ஆதரிக்கிறா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சரித்தமானது என்ன பண்றதுன்னா, கேட்கிறவாளோட காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறதுனால சம்சாரிகளா இருக்கக்கூடிய அந்த சாமானிய ஜனங்களும் அதை வந்து விரும்புறா. ஏன்னா அந்த பெருமாளோட கதைய கேட்க கேட்க அவ்வளவு ஆசை, திருப்பி எப்ப கேட்போம் திருப்பி எப்ப கேட்போம் அப்படின்ற ஒரு ஆசை அந்த பெருமாளோட நமக்கு வருமா. மியூட் போட்டுக்கோங்க பிளீஸ், உமா முரளி மேம் மியூட் போட்டுக்கோங்க. உத்தம ஸ்லோகரா இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட சரிதத்தை கேட்கணும்னு விருப்பம் வந்து யாருக்குதான் உண்டாகாது அப்படின்னு கேக்குறான். பசுக்களை கொல்லக்கூடிய அந்த குரூரமான நடையோட இருக்கக்கூடிய ஒரு மூடனுக்கு ஒரு கால் பெருமாளோட குணங்களை கேட்கணும்னு விருப்பம் உண்டாகாம இருக்கலாம். அந்த மாதிரி தப்பு பண்றவாளுக்கு பெருமாளோட குணங்களை கேட்க வேண்டான்னு ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, என்னோட பிதாமகர்களா இருக்கக்கூடிய, பிதாமகர்னா தாத்தா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாண்டவர்கள் அவெல்லாம் என்னன்னாக்க திமிங்கிலம் மாதிரி இருக்கக்கூடிய ஜல ஜந்துக்களால ரொம்ப பயங்கரமான சமுத்திரம் போல பீஷ்மர் மாதிரி இருக்கக்கூடிய சூரர்களால நிறைந்த அந்த கௌரவ சைன்யத்தை சிரமம் இல்லாம அவெல்லாம் ஜெயிச்சா. எப்படி ஜெயிச்சா அவெல்லாம், என்னோட பாட்டனார்கள்லாம்னா கிருஷ்ண பெருமாளோடைய அந்த கிருஷ்ணரோடைய அந்த சகாயத்தினாலதான் ஜெயிச்சார்கள் அப்படின்னு சொல்றா. என்னோட மாதா, என்னோட அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கக்கூடிய என்னோட சரீரம் வந்து அஸ்வத்தாமாவோட அஸ்திரத்தால எரிக்கப்படும் போது என்னோட அம்மா என்ன பண்ணா, போய் பெருமாள் கிட்ட வந்து சரணம் அடைஞ்சா. அப்போ என்னோட அம்மாவோட வேண்டுகோளுக்கு படி எந்த ஒரு பெருமாள் சக்கராயுதத்தை கையில எடுத்துட்டு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து காப்பாத்தினாரோ அவரோட சரிதங்களை சொல்லணும் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா பெருமாளோட அந்த சரிதத்தை கேட்கறதுல மத்த ஜனங்களை காட்டி கூட எனக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஆசை உண்டு அப்படின்னு பரீட்சித் கேக்குறான். அப்போ அந்த பகவான் வந்து சகல பிராணிகளோட ஹிருதயத்துல அந்தர்யாமியாக வசிச்சுட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்தர்முகர்களா இருக்கக்கூடிய யோகிகளுக்கு மோட்சத்தையும், விஷயங்கள்ல ஆசையோட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம்
காலஸ்வரூபியாக இருந்துட்டு சம்சாரத்தையும் கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறார். அவர் மாயையால அந்த மனிதர் அவரோட அந்த மாயையால தான் அவர் ஒரு மனுஷ பிறவியா அவதாரம் பண்ணாரே தவிர உண்மையிலேயே அவர் ஒரு மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ ஆத்மாவோட உண்மைய உள்ளபடி உனக்கு தெரியும் அப்படிங்கறதுனால அது சொல்றதுக்கு தகுதியான ஆளு நீங்க தான் அப்படின்னு சொல்றா. இந்த பெருமாளோட சரிதம் சுருக்கமாக, ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, 9வது ஸ்கந்தத்தோட முடிவுல ஒரே ஒரு ஸ்லோகத்தை இதுதான் கிருஷ்ண சரிதம்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்போ முன்னாடி ஸ்கந்தத்துல நீ எனக்கு சொன்ன, அதாவது முன்னாடி கதையில நீ எனக்கு சொன்ன, அப்புறம் பலராமன் ரோஹிணி தேவியோட புத்திரன் அப்படின்னும் கிருஷ்ணனோட சகோதரன் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படிங்கிறா. ஒரு புருஷன் ஒரே ஜென்மத்துல 2 ஸ்திரீகளோட கர்ப்பத்துல உண்டானான் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? இது மாதிரி நிறைய டவுட்ஸ் பரீட்சித்துக்கு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் அவன் கேட்டுப்பான். அப்போ கிருஷ்ண பகவான் அவதாரம் பண்ண உடனே வசுதேவரோட கிரகத்தை விட்டுட்டு ஏன் நந்த கோகுலத்துக்கு போனார்? பக்தர்கள் கிட்ட பிரீத்தியோட இருக்கக்கூடிய அந்த பகவான் தன்னோட பந்துக்களோட எந்த இடத்துல வாசம் பண்ணார் அப்படின்லாம் கேக்குறான். கோகுலத்துல வசிக்கும் போது மதுரா நகரத்துல இருக்கிற போதும் என்னெல்லாம் பண்ணார்? அம்மாவோட சகோதரனா இருக்கக்கூடிய அந்த கம்சனை எதுக்காக கொன்னார்? அந்த கம்சனை வதம் பண்றது உச்சிதம் கிடையாது. ஏன்னா பெருமாளா இருக்கும்போது எதுக்கு ஒருத்தரை வதம் பண்ணணும் அப்படி எல்லாம் கேக்குறான். அப்புறம் அந்த பகவான் எவ்வளவு ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிண்டார் அதுவும் கேக்குறான். மனுஷிய தேகத்தோட எவ்வளவு வருஷங்கள் இந்த பூமியில வசிச்சார், இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றார். ஏன்னா போறாரு இல்லையா? இப்ப முதல்ல போறா, இது மாதிரி பூமி பாரம் தாங்கலன்னு கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி பிரம்மா எல்லாரையும் அழிச்சுட்டு க்ஷீராப்திக்கு போறார். அப்படி போறம்போது பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னாக்க, இதே மாதிரி நீ இந்த பூலோகத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கு, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றார். அப்ப அவர் வேண்டின்னு இருக்கிற போதே ஒரு அசரீரி அவருக்கு கேட்கறது என்னன்னா, வசுதேவரோட வீட்டுல பெருமாள் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்கறதாம். அதே சமயத்துல நிறைய கோபஸ்திரீகளும் அங்க பிறக்க போறா இப்படின்னு பிரம்மா கிட்ட ஒரு அசரீரி சொல்றது. தேவஸ்திரீகள் யாருன்னா தேவஸ்திரீகள் தான் கோபிகா ஸ்திரீகளா பிறக்க போறா அப்படின்னு சொல்றா. ஏன்னா பெருமாள் வரும்போது அங்க இருக்கிற எல்லாரையும் தன்னோட கூட்டின்னு வர்றார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் தேவஸ்திரீகள் தான் கோபிகைகளா பிறக்கிறா. அதே மாதிரி ஆதிசேஷன் தமையனாக முன்னாடி போய் பிறப்பார். அதாவது ஆதிசேஷனோட அம்சமா பிறந்தவர் தான் பலராமர் இல்லையா? சோ அவர் முன்னாடி பலராமர் ஆதிசேஷனோட அவதாரமா பிறக்க போறார் அப்படின்னு சொல்றா. ஆதிசேஷன் ராமாவதாரத்திலயும் வந்தார். லக்ஷ்மணன் தான் அங்க ஆதிசேஷனோட அவதாரமா வந்தார் இல்லையா? அங்க தம்பியா வரார், இங்க அண்ணாவா வரார், அவ்வளவுதான். சோ அதே மாதிரி யோகமாயை விஷ்ணுவோட ஒரு அம்சமாக பிறக்க போறா அப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்றா. அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளவு பேரை கல்யாணம் பண்ணிட்டார் எல்லாம் கேட்கிறார் இல்லையா? என்னால கேட்கப்பட்ட கேள்விகளும் கேட்கப்படாததுமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரோட சரிதம் எல்லாத்தையும் நீ எனக்கு விஸ்தாரமாக சொல்லு. ஏன்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். உன்னோட அந்த தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய முகத்துல இருந்து இடைவிடாம பெருகி வரக்கூடிய அந்த கிருஷ்ண கதைன்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை நான் எப்பவுமே பானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு சகிக்க முடியாத பசியும் தாகமும் கூட எனக்கு எப்பவும் ஏற்பட மாட்டேங்கிறது. அதனால எனக்கு அப்படி ஆயிடுமோன்னு நீ கவலைப்படாத. ஏன்னா முன்னாடி சொன்னாரு இல்லையா, நான் திருப்பி கிருஷ்ணர் கதையை சொல்ல போறேன், உனக்கு எங்கேயாவது பசி தாகம் வந்ததுன்னா நீ போய் சாப்பிட்டு வா, நான் முனிவர், எனக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால எனக்கு பிரேக் எல்லாம் கொடுக்காத அப்படின்னு பரீட்சித் சொல்றான். அப்போ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அரசனோட நல்ல வார்த்தைய பாகவதர்கள்லயே சிறந்தவரா இருக்கக்கூடிய சுகர் அவர் கேட்டு அந்த அரசனை கொண்டாடி கிருஷ்ணனோட சரிதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த கிருஷ்ண சரிதத்தை கேட்கறது எவ்வளவு புண்ணியம்னா கலி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றார். எப்படின்னா ராஜ ரிஷிகளுக்குள்ள சிறந்தவரா இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜன், அதாவது வசுதேவரோட கதையை கேட்கணும் அப்படின்னு திடமான நிச்சயம் உனக்கு உண்டாகி இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். ஏன்னா கேட்கிறவாளுக்கு தான் சொல்ல முடியும், கேட்காதவாளை கூப்பிட்டு வச்சு நம்ம சொல்ல முடியாது. உனக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பெருமாளோட கதையை சொல்லும்படி என்னை தூண்டின நீ சொல்லக்கூடிய நான் கேக்குறவா இந்த 3 பேர் இருக்கா இல்லையா, இவ எல்லாருமே என்ன ஆயிடுறா,
சுத்தர்களா ஆயிடுறா அப்படிங்கிறா. ஏற்கனவே ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கறதே என்னது? சாத்வீக புராணம். அதை படிக்க படிக்க, பாகவதத்துல வர கதைகளை கேட்க கேட்க நம்மளோட மனசு எப்படி ஆகும்னா சாத்வீக எண்ணத்தோட ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதே போல இந்த மாதிரி இந்த கிருஷ்ணரோட கதையை சொல்றவா கேட்கிறவா சொல்லுன்னு சொன்னவா 3 பேருமே இப்ப என்ன ஆயிடுறோம்? சுத்தர்களா ஆயிடுறோம் அப்படிங்கிறான். அந்த பெருமாளோட பாதத்திலிருந்து உண்டான அந்த கங்கா ஜலமானது தன்னை தரிசிக்க வரவனையும் ஸ்நானம் செய்யறவனையும் ஆச்சமனம் செய்யறவனையும் பரிசுத்தப்படுத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதுக்குதான் நம்ம முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது முன்னாடி ஒரு டைம்ல பூமியில கர்வத்தோட நிறைய அரசர்கள் நிறைஞ்சு இருந்தாலும் அப்பாவெல்லாம் என்ன பண்றா? அந்த அரசர்கள்லாம் அதுக்கும் அவளோட முற்பிறவியில எப்படி இருந்தான்னா அசுரர்களா இருந்தாலும் அவெல்லாம் இந்த பூமிக்கு என்ன ஆயிட்டா? இப்போ பாரமா ஆயிட்டா. அதனால என்ன ஆயிடுத்து? பூமி ரொம்ப சிரமப்பட்டுதான். அப்போ பசுவேஷம் தரிச்சுண்டு அந்த கண்ணீரை பெருக்கிண்டு பிரம்மதேவர் கிட்ட போய் அவரை சரணம் அடைஞ்சு தனக்கு நேர்ந்த அந்த துக்கத்தெல்லாம் சொல்லி அவரோட பக்கத்துல பூமாதேவி பசு வேஷத்துல போய் நிக்கறாளாம். அதை கேட்ட பிரம்மா மத்த தேவர்களோட பரமசிவனோடையும் பூமி தேவியோடையும் எங்க போறாருன்னா திருப்பார்கடலுக்கு போறார். ஏன்னா எல்லாருக்குமே அந்த லிமிட் வந்து திருப்பார்கடல் தான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு யாராலையுமே போக முடியாது, போனவா திரும்பி வர முடியாது. சோ பார்க்கடல்ல தான் போய் இவாளே பெருமாளை பார்க்க முடியும். அந்த மாதிரி திருப்பார்கடலுக்கு போறா. அந்த இடத்துல புருஷ சூக்தம் சொல்லி மகாவிஷ்ணுவ ஸ்தோத்திரம் பண்றா. அந்த மகாவிஷ்ணு வந்து சகல பிராணிகளோட சரீரத்துல ஜீவஸ்வரூபியாக இருந்துட்டு அந்த எல்லா கர்மங்களையும் செய்விக்க கூடியவர் அவர்தான். எல்லாத்தையும் அவருக்கு இருக்கு அப்படிங்கறதுனால அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. அதனால அவரை பூர்ணர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை துதிச்சு உத்தரவை எதிர்பார்த்து பிரம்மதேவர் வந்து நிக்கிறாரங்க. அப்ப ஆகாசவாணி ஒலிக்கிறது. நம்ம முன்னாடி சொன்னமே அது. அந்த ஆகாசவாணியை கேட்டு தேவர்களை பார்த்து சொல்றார், நான் சொல்றத கேட்டு அந்த படி நீங்க எல்லாம் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? பூமிக்கு நேர்ந்த தாபத்தை பெருமாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு அவர். சோ அதனால அந்த பரம புருஷன் வசுதேவரோட கிரகத்துல அவதாரம் பண்ண போறார். அவர் அவதாரிக்கிறதுக்கு முன்னாடியே யது வம்சத்துல நீங்க எல்லாம் போய் ஸ்திரீகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்றார். கோபிகா ஸ்திரீகளாக பிறக்கணும் பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் போறான்னா அவனுக்கு முன்னாடி மேல தாளம் எல்லாம் சாமரம் வீசிட்டு போறவா எல்லாம் இருப்பா இல்லையா? அப்படிப்பட்டவர் கிருஷ்ணரே வந்து பிறக்க போறாருன்னா அவரை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் முன்னாடி இருக்கணும் தானே. அதனால இதெல்லாம் சொல்லிடுற. தேவ ஸ்திரீகளா இருக்கக்கூடிய நீங்க அங்க போய் கோபிகா ஸ்திரீகளா முன்னாடி பிறந்துருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவர்களுக்கும் தேவரா இருக்கக்கூடிய அந்த பகவான் வந்து தன்னோட அந்த கால சக்தியினால பூமியோட பாரத்தை போக்கடிச்சுண்டு எவ்வளவு காலம் வந்து அந்த பூமியில வந்து வசிச்சுட்டு இருக்காரோ அவ்வளவு காலமும் நீங்க பூமியில இருந்து அவரை பூஜை பண்ணிட்டே இருக்கணும். பெருமாள் எவ்வளவு நாள் இங்க இருக்காரோ அவ்வளவு நாள் நீங்க வந்து இங்க இருந்துட்டு பெருமாளை பூஜை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு பிரியத்தை செய்யணும் அப்படின்னு நாராயணனோட அம்சரும் ஸ்வதந்திரரும் 1000 முகங்களோட இருக்கக்கூடியவருமா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு தமையனாக அவதாரம் பண்ண போறார். எந்த மாயையோட மகிமையால இந்த ஜெகத் முழுவதும் மோகமடைஞ்சு இருக்கோ அந்த விஷ்ணுவோட மாயையானது அவரோட உத்தரவுப்படி ஏதோ ஒரு காரிய நிமித்தமாக இந்த பூமியில அவதாரம் பண்ண போறா அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ஆக்ஞாபனம் செஞ்சு பூமி தேவிக்கு சமாதானமான வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி இவர் தன்னோட உலகத்துக்கு போயிட்டார். சோ இப்ப இனிமேதான் பிறக்க போறா. பிறக்கிறதுக்கு முன்னாடி யோக மாயை பிறக்க போறா சொல்லிட்டா, கோபிகா ஸ்திரீகள் பிறக்க போறா சொல்லிட்டா, ஆதிசேஷன் அம்சமா பலராமனும் வரப்போறார். எல்லா விஷயமும் பிரம்மா இவாளுக்கு சொல்லிட்டு அவர் தன்னோட லோகத்துக்கு போயிட்டார். அந்த சமயத்துல சூரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து மதுரா நகரத்துல வசிச்சுட்டு இருக்கான். அதையும் அதை சார்ந்த தேசங்களையும் சூரசேன தேசங்கள் எல்லாத்தையும் இவன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த மதுரா நகரமானது யதுவோட வம்சத்துல பிறந்த அரசர்களுக்கு ஒரு ராஜதானியாக இருந்துதான். அந்த பட்டணத்துல ஸ்ரீமன் நாராயண பெருமாள் எப்பவுமே சாநித்தியம் செஞ்சுட்டு இருக்கார். அந்த மதுரா நகரத்துல ஒரு கால் சூரரோட புத்திரரா இருக்கக்கூடிய, அதாவது வசுதேவர் அப்படிங்கிறவர் தேவகி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அந்த கிரகப்பிரவேசத்துக்காக ரதத்துல ஏறுறார். அப்போ உக்ரசேனரோட புத்திரனா இருக்கக்கூடிய கம்சன், அவன் வந்து தேவகி வந்து சகோதரி தானே, அப்ப சகோதரியா இருக்கக்கூடிய, அதாவது தேவகி வந்து கம்சனுக்கு சித்தப்பா பொண்ணு முறை வரணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவள்கிட்ட தேவகி கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியமா. அதனால குதிரைகளோட கடிவாளங்களை வந்து தானே பிடிச்சிட்டு அவரை என்ன பண்றாருனாக்க ரதத்துல ஏறிண்டு பொண்ணு மாப்பிள்ளையோட கிளம்புற. அப்போ
அந்த ரதத்தை சுத்தி ஸ்வர்ணமயமான நிறைய ரதங்கள் போயிட்டே இருக்கு. தேவகியோட அப்பா தேவகர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, பொண்ணு கிட்ட ரொம்ப அன்போட இருக்கிறதுனால ஸ்வர்ண மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட 400 யானைகளை கொடுக்கிறார், 1,50,000 குதிரைகளை கொடுக்கிறார், 1,800 ரதங்களை கொடுக்கிறார், ஸ்திரீதானமாக வரதட்சணையாக கொடுக்கிறாராம். அது மட்டும் இல்லாம கூடவே தன்னோட பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக 200 வேலைக்காரிகள் அதையும் கொடுத்து அனுப்புறாராம். அந்த வேலைக்காரிகள் எப்படி இருக்கானா, எவ்வன வயதோட இருக்கா, ஒரு மிடில் ஏஜ்ல இருக்காளாம். நன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வாகனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கம், தூரியம், மிருதங்கம், துந்துபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்கள வாத்தியங்களும் முழங்குறது. இப்படி வசுதேவர் தேவகியோட வீதியில வந்துட்டு இருக்கிற போது குதிரைகளோட கடிவாளத்தை பிடிச்சு ரதத்தை நடத்தக்கூடிய கம்சனை ஒரு அசரீரி பாக்குறது. அசரீரி ஒரு வாக்கு சொல்றது. அது என்ன சொல்றதுன்னா, நீ இவ்ளோ ஒரு அறிவில்லாம இருக்கியே அப்படிங்கிறது. யார நீ சகோதரின்னு ரொம்ப பிரீத்தியோட அழைச்சுன்னு போயின்னு இருக்கியோ அந்த தேவகிக்கு 8வது கர்ப்பம் அது உண்டாகும். அந்த 8வது கர்ப்பம் என்ன பண்ண போறது, உன்னை கொல்ல போறது அப்படின்னு சொல்றான். கம்சன் என்ன பண்றான், அவனுக்கு இயற்கையிலேயே அவன் ரொம்ப துஷ்ட குணத்தோட இருக்கக்கூடியவன், ரொம்ப கெட்டவன் அவன். இது மாதிரி கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோபம் வந்துட்டான். பாப்பம் எப்ப பண்ணலானே காத்துட்டு இருப்பான். அவன் போஜ குலத்துல பிறந்தவர்கள்லயே இவன் தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடிய கம்சன் அந்த ஆகாசவாணியை கேட்டு சகோதரியா இருக்கக்கூடிய தேவகியோட தலைமுடியை இப்ப பிடிச்சுடுறான். ஒரு கையால பிடிச்சு இன்னொரு கையால கத்திய எடுத்துட்டு அவளை நம்ம கொன்னுடணும் அப்படின்னு முயற்சி பண்றான். எல்லாராலும் இந்த காரியம் ரொம்ப வெறுக்கப்படுறதாம். அப்படி வெறுக்க மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தை பண்றவனும், ஒருத்தரை கொன்னுடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சுபாவத்தோட இருக்கக்கூடியவனும் ரொம்ப வெட்கமே இல்லாத அந்த கம்சனை பார்த்து ரொம்ப பாக்கியசாலியா இருக்கக்கூடிய வசுதேவர் அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நீ சூரர்களால சிலாகிக்கக்கூடிய குணங்கள் உனக்கு இருக்கு. போஜ வம்சத்துல ஜனித்தவர்களுக்கு புகழ் உண்டு, அதாவது புகழை உண்டு பண்ணக்கூடியவர் நீ. அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு ஸ்திரீவதம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாராம். இவ உனக்கு சகோதரி தானே, அதுலயும் இது அவளோட கல்யாண காலம், இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதனால நீ இப்படி பண்ணாத அப்படிங்கிற. சகல பிராணிகளுக்கும் சரீரம் உண்டாகும் போதே மரணமும் உண்டாயிடுறது. அதனால அந்த மரணம் என்ன ஆகுறது, இன்னைக்கு வருமா இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் வருமாங்கிறது தெரியல. எப்ப நம்மளுக்கு மரணம் வருங்கிறதும் நிச்சயம் கிடையாது. சோ அந்த மாதிரி மரணம் வரும்னு நினைச்சிட்டு இவளை நீ கொல்றேன்னு சொல்றது சரி கிடையாது. மரணம் நிவர்த்திக்க கூடியது இல்ல, எப்ப வேணா உனக்கு வரலாம், அதுக்காக நீ இவளை கொன்னுடாத அப்படின்னு சொல்றா. ஜீவன் இந்த சரீரத்தை விட வேண்டிய சமயம், அதாவது மரணம்ங்கிறது ஒண்ணு நேரும் பொழுது அவனோட கர்மத்துக்கு கட்டுப்பட்டு கர்மத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய சரீரத்தை பிடிச்சுட்டே பழைய சரீரத்தை அந்த ஜீவனானவன் விடுறானாம். இந்த சரீரம் போன பிறகு வேற ஒரு சரீரம் அவனுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னாக்க பாவத்தை பண்ணியாவது இந்த சரீரத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற. அதாவது இவன் விரும்பாம இருந்தா கூட அவனோட கர்மத்துக்கு தகுந்தபடி அவசியம் சரீரம் உண்டாகிறது நிச்சயம் அப்படிங்கிறதுனால இந்த சரீர நிமித்தம் பாவத்தை செய்யறது உச்சிதம் கிடையாது அப்படின்னு சொல்றா. மனுஷன் எப்படி ஒரு காலை பூமியில ஊனிண்டு இன்னொரு காலை எடுத்து வச்சு நடக்கிறானோ, அட்டையானது எப்படி ஒரு இதுல இருந்து இன்னொன்னுத்துக்கு போகும்போது இன்னொரு திருணத்தை பிடிச்சுட்டே எப்படி முந்தினதை விட்டுடுறதோ அது போலவே ஜீவன் என்ன பண்றான், ஒரு சரீரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் முந்தின சரீரத்தை விட்டுடுறான் அப்படிங்கிறான். சோ ஜீவன் அரசன் இந்த மாதிரி இருக்கிறவாளோட அந்த மேலான சரீரத்தை நேர்ல பார்த்தும் இந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய தேவர்களோட சரீரத்தை சாஸ்திரங்களை கேட்கறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியறது நம்மளால. அப்படிப்பட்ட மனுஷன் அந்த மேலான சரீரத்தை அடையணும்னு நினைச்சு அதுக்கு சம்ஸ்காரமா இருக்கக்கூடிய மனசுனால அதையே தியானம் பண்ணிட்டே இருக்கானாம். அப்ப அவன் என்ன ஆயிடுறான், இந்த சரீர ஞாபகமே இல்லாம இருக்கான் அப்படிங்கிறான். இது போலவே ஜாகிரத் அவஸ்தையில பார்த்தும் கேட்டும் தெரிஞ்சின்றபடி அந்த சரீரத்தை ஸ்வப்னத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சுடுறானோ. சோ அதை என்ன ஆயிடுறது, தன்னோடது அப்படின்னு பாவிச்சுக்கிறான். அதுக்கப்புறமா ஜாகிரத் அவஸ்தையோட ஞாபகம் மாறி போயிடுறது. பிராணிகள் என்ன பண்றா, வேறு சரீரத்தை அடைஞ்சு முந்தின சரீரத்தை விடுறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றான். சோ மரணம் அடையக்கூடிய ஜீவனோட அந்த மனமானது கர்மத்தால தூண்டப்பட்டு எந்த சரீரத்தை விரும்புறதோ 5 பூதங்களால ஏற்பட்ட அந்த சரீரத்தை ஜீவன் அடையறான். சோ குளம் மாதிரி இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஜலத்திலையும் எண்ணெய் மாதிரி இருக்கக்கூடியதுகளையும் சந்திரன் சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய தேஜஸ் பிரதிபலிப்ப அடையிறது அப்படின்னு சொல்றான். அது அசையாம இருக்கும்போது காத்துனால ஒரு ஜலம் அசையறதுனால அசையற மாதிரி எப்படி தோன்றதோ அப்படிதான் இந்த ஜீவனும் இயற்கையில
ஜனன மரணம் இல்லாதவனானாலும் தன்னோட அவித்யால ஏற்பட்ட சரீரங்களால அபிமானம் வச்சு சரீரம் தான் எல்லாம் அப்படின்னு மோகத்திலேயே இருந்துட்டு இருக்கானா. அப்படி இருக்கிறதுனால ஒருத்தருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அட்வைஸ் பண்றார் வசுதேவர் கம்சனுக்கு. அப்படி செஞ்சேன்னாக்க இந்த உலகத்துல அரசன் தண்டிப்பான், பரலோகத்துல யமன் தண்டிப்பார். சோ நம்ம இங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம இங்க தப்பு பண்றது நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். ஆனா இங்க இருந்து வேணா நம்ம தண்டனையில தப்பிச்சுக்கலாம். ஆனா இங்க பண்ற ஒரு தப்புக்கும் யமன் கிட்ட நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதோட இல்லாம நம்ம வீட்டுல எப்படி வாசல்ல நம்ம சிசிடிவி கேமரா எல்லாம் வைக்கிறோமோ, உலகம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா எதுன்னா பெருமாளோட கண்கள் தான். அதனால நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. நம்ம வேணா நம்மளோட மனசு திருப்திக்கு நம்ம தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லலாம். சுகந்தா மேம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். சோ அந்த மாதிரி அதனால என்ன சொல்றா அப்படின்னா யமன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். பிரத்தியாருக்கு கெடுதி செய்யாம இருக்கக்கூடியவன் சேமமாக இருப்பான். நம்ம கெடுதல்ங்கிறது மனசால கூட நினைக்க கூடாது. அப்படி இருக்கிறவனுக்கு சேமம் எப்பவும் உண்டாகும் அப்படிங்கிறான். சோ இவ வந்து பாத்தன்னா உன்னோட சகோதரி தானே, ஒரு சின்ன குழந்தை தான், ஒரு சின்ன பெண் தான். இப்ப பொறுத்த வரைக்கும் தயை குணத்தோட இருக்கக்கூடியவள். அதே மாதிரி ஒரு கோல்டு பெண்ணுக்கு ஒப்பானவள், அந்த பொண்ணுக்கு ஒப்பானவள், கோல்டுக்கு ஒப்பானவளா இருக்கா இவ. அதனால நல்ல ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடிய இவளை நீ வந்து கொன்னுடுறேன்னு சொல்றது உச்சிதம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதை கேட்டும் ரொம்பவும் கொடியவனா இருக்கக்கூடிய அந்த கம்சன் வந்து அசுரர்களோடவே அவன் இருந்ததுனால வசுதேவரோட வார்த்தையை அவன் ஒப்புக்கவே இல்லை. அதனால என்ன பண்றான், இவனோட என்னன்றதை இப்ப வசுதேவர் தெரிஞ்சுட்டார். அதனால ஏதோ ஒண்ணு சொல்லி இப்ப அவனை நிறுத்தணும் இல்லையா. அதனால என்ன சொல்றாருனாக்க, மிருத்யு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கம்சனுக்கு நம்மளோட புத்திக்கு தகுந்தபடி உபதேசம் பண்ணி தேவகிய வந்து வதம் செய்யாம இருக்கும்படி நான் பண்றேன் அப்படின்னு வசுதேவர் யோசிக்கிறார். அத கூட இவன் கேட்காட்டா அப்படின்னாக்க நம்ம கிட்ட குற்றம் கிடையாது அப்படிங்கிறான். அப்ப என்ன சொல்றார், இவ கிட்ட பிறக்கக்கூடிய புத்திரர்களை கம்சன் கிட்ட கொடுக்கறதாக சொல்லி இவளை நான் இப்போதைக்கு காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அப்படி செய்யறது நியாயமா அப்படின்னாக்க, எனக்கும் புத்திரர் பிறந்து அது வரைக்கும் இவனும் ஜீவிச்சு வரக்கூடிய காரியம் யாரால தெரிஞ்சுக்க முடியறது. சோ எது நடக்க போறதோ அதான் நடக்க போறது. எனக்கு புத்திரர்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. சோ தெய்வத்தோட கதியை மீறதுக்கு ஒருத்தராலையும் முடியாது. அவன் நினைச்சுட்டு இருக்கான் 8வது குழந்தை பிறந்துதான் இவனோட மரணம் வரும்னு. யாரு கண்டா, முன்னாடியே கூட வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அப்போ பக்கத்துல வந்த அந்த மிருத்யு, அதாவது கம்சன் இப்ப என்ன பண்றான், திரும்பி போவான். போனவன் என்ன பண்றான், சில காலம் கழிச்சு திரும்பியும் வரலாம். அது எப்படின்னா, காட்டுல தீப்பத்தி எரியும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மரங்கள் வந்து தீ பத்திக்கிறது இல்லையா, அதே மாதிரி சமீபத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல தீ பிடிக்காம இருக்கிறதுக்கும் தூரத்துல இருக்கக்கூடிய மரங்களை அக்னி எரிக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் தான் காரணம், வேற எதையும் நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி சகல பிராணிகள் ஜனிக்கிறதுக்கும், அதாவது இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கும் மறிப்பதற்கும் இந்த சரீரத்தை விட்டு போகிறதுக்கும் அவாவாலோட அதிர்ஷ்டம் தான் காரணம், நம்ம பண்ண கர்மாக்கள் தான் காரணம் அப்படிங்கிறார். அதனால பிறக்கக்கூடிய பிள்ளைகளை கொடுக்கறதாக பிரதிஜை பண்ணிட்டு இவளை காப்பாத்துறது இந்த சமயத்துக்கு தகுதியானது அப்படின்னு முடிவு பண்ற. அப்ப தனக்கு புத்திக்கு எட்டினபடி யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்ல போறார். அப்புறமும் அவருக்கு மனசுல கவலை இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஆனா கவலையோட கூட கூட மனசுல கவலை இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட அந்த கொடிய ஸ்வபாவமோட இருக்கக்கூடிய அந்த கம்சனை பார்த்து, நீ ரொம்ப நல்ல ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடியவன், அசரீர வாக்கானது தேவகி உன்னை கொள்வாள் அப்படின்னு சொல்லல தானே, இவகிட்ட பிறக்க போற குழந்தைதான் உன்னை கொல்ல போறது, அதனாலதான் உனக்கு மரணம் உண்டாச்சுன்னு தானே அந்த அசரீரி வாக்கு சொல்லிட்டு இல்லையா அப்படின்றா. அதனால பிறக்கக்கூடிய குழந்தைகளை உன்கிட்ட நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ற. இவளை வந்து நீ கொன்னுடாத அப்படின்னு சமாதானம் பண்ற. அதை கேட்ட கம்சன் வந்து அவரோட வார்த்தை அதை என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுண்டு தேவகிய கொல்லாம விட்டுட்டானோ. சோ ஏதோ ஒரு முடிவுக்கு வரா இப்போ. அப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளை கொன்னுடுவோம் அப்படின்னும் ஸ்திரீவதம் செஞ்சு அதனால தோஷங்களை நீ சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு நினைச்சுக்கிறான். சோ வசுதேவரும் கூட தன்னோட வார்த்தையை அங்கீகரிச்சு அந்த கம்சனை கொண்டாடி தன்னோட கிரகத்துக்கு போறார். அந்த டைமுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறார். அதுக்கப்புறமா பெருமாளையே முக்கிய தெய்வமாக கொண்ட அந்த தேவகியானவள் ஒரு வருஷத்துலயும் என்ன பண்றான்னா, பிரசவ காலத்துல ஒரு டைமுக்கு 8 புத்திரர்களையும் அதாவது அவளோட பிரசவ காலத்துல எல்லாம் வரும்போது அவளுக்கு 8 குழந்தைகளும் ஒரு பெண்ணும் பிறக்கிறாளாம். அப்போ அவ முதல்ல வந்து முதல் குழந்தை பிரசவிச்ச உடனே பொய் சொல்றதுல பயப்படக்கூடிய அந்த வசுதேவர் வந்து ரொம்ப துக்கத்தோட கீர்த்திமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரனை கம்சன் கிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, அதனால கம்சன்
கொடுக்கிறாராம். அப்போ சத்தியமான பிரதிஜை உள்ளவர்கள் எதைத்தான் சகிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறா. பெருமாளே அந்த உண்மையான வஸ்து, அதை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சவர்கள் எதை விரும்புவா? சோ அந்த உண்மையை அறிஞ்சவரா இருக்கிறதுனால புத்திர சுகத்தை அவர் விரும்பலையாம். சோ கம்சன் துஷ்டனா இருந்தா கூட முன்னாடி அவனுக்கு பிரதிஜை செஞ்சபடி வசுதேவர் இந்த புத்திரனை கொடுத்துட்டார், முதல்ல பிறந்த குழந்தைய அப்படின்னு சந்தோஷிச்சுக்காம. அதாவது அவன் என்ன பண்றான், அப்ப அவன் விட்டுடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு வசுதேவர் இப்ப என்ன பண்றாருன்னா கம்சன் கிட்ட குழந்தைய கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா கொடுக்கலையாம். அப்போ துஷ்டர்கள் இப்ப என்ன பண்றா, எதைத்தான் பண்ண மாட்டா அப்படிங்கிறா. கம்சன் துஷ்டனா இருக்கிறதுனால குழந்தைய கொன்னுடுவான் அப்படின்னு தெரிஞ்சு இப்ப கொடுக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ பெருமாளையே மனசுல தியானம் செஞ்சவர்கள் எதைத்தான் விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றா. அப்போ தேவகி பகவானையே ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால புத்திரன் கிட்ட இப்ப பிரீத்திய விட்டுட்டாளாம். வசுதேவர் சுகதுக்கங்கள்ல சமபுத்தியோட இருக்கிறதுனால சத்தியவாதியாக இருக்கிறதையும் தெரிஞ்சுட்டு கம்சன் என்ன பண்றான், இப்ப ரொம்ப சந்தோஷமாக வசுதேவரை பார்த்து, உங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய 8வது கர்ப்பத்தினாலதான் எனக்கு மரணம் வரும்னு ஆகாசவாணியால சொல்லப்பட்டது. ஆனா பிறந்திருக்கிறது இப்ப முதல் பையன்தான், இவனால எனக்கு பயம் இல்ல, இவனை நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை கேட்ட வசுதேவர் அப்படியே பண்றேன்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்துன்னு போறார். ஆனா கூட ஸ்திர புத்தி இல்லாதவனும் அசத்தாக இருக்கக்கூடிய அந்த கம்சனோட வார்த்தையை இவர் நம்பல. அப்போ நாரத மகரிஷி கம்சன் கிட்ட கம்சனை பார்த்து, நந்தன் மாதிரி நந்தன் முதலிய அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய கோப்பர்களும் அவர்களோட ஸ்திரீகளும், வசுதேவர் மாதிரி இருக்கக்கூடிய விஷ்ணிகளும், தேவகி மாதிரி இருக்கக்கூடிய யாதவ ஸ்திரீகளும், வசுதேவர் அதுக்கப்புறம் நந்தர் இவா 2 பேரோட பந்துக்களும், தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேவிச்சுட்டு இருக்கக்கூடியவா எல்லாருமே அசுரர்கள், பூமிக்கு சுமையாக இருக்கக்கூடிய அந்த அசுர அம்சத்தோட இருக்கக்கூடிய அரசர்களை கொல்றதுக்காகவே பகவான் தேவர்களால பிரார்த்திக்கப்பட்டு வசுதேவர் கிட்ட அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி ஆகாச மார்க்கமாக போறார். அதை கேட்ட கம்சன் யாதவர்கள் தேவ அம்சத்தோட இருக்கக்கூடியவர்கள், அதனால தான் முன்னாடி ஜென்மத்துல காலநேமின்னு சொல்லக்கூடிய அசுரனாக இருந்தவன் தானே கம்சன். காலநேமி தான் இப்ப கம்சனாக பிறந்திருக்கான். அதனால மகாவிஷ்ணுவினால கொல்லப்பட்டு கம்சனாக ஜனித்தவன் இவன் அப்படின்னு சொல்றா. சோ தன்னை கொல்றதுக்காக மகாவிஷ்ணு தேவகியோட கர்ப்பத்துல அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு தேவகிக்கும் வசுதேவருக்கும் என்ன பண்ணிடுறான்னா விலங்கு போட்டு, ஏன்னா இப்ப இவனுக்கு நாரதர் சரீரியா சொன்னதுனால பாதி விஷயம் ஒரு ஹிண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அதனால என்ன பண்றான், இவா 2 பேரையும் விட்டாக்க நம்மளுக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு கையில விலங்கு போட்டு ஜெயில வச்சுடுறான். அதுக்கப்புறமா தேவகி பிரசவிச்ச உடனே மகாவிஷ்ணுவோட அம்சமா இருக்கக்கூடிய புத்திரன் இவன்தானோ அப்படின்னு சந்தேகிச்சு ஒரு குழந்தைக்கும் இவன் என்ன பண்றான், அப்பப்போ கொன்னுடுறானோ. தன்னோட உயிரையே பெருசாக நினைச்ச அந்த அரசர்கள் பெரும்பாலும் கூட அம்மா, அப்பா, பிராத்தா, புத்திரர்கள், தோழர்கள், பந்துக்கள் இவ எல்லாரையும் கொன்னுடுறா. அதனால ரொம்ப பலசாலியா இருக்கக்கூடிய கம்சன் யதுக்களை விரோதிச்சுன்றதோட மட்டும் இல்லாம யாதவர்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய உக்ரசேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட அப்பாவையும் நிகிரகிச்சு சூரசேன தேசத்தையே தானே பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்கந்தம் 10ல ஃபர்ஸ்ட் சாப்டரை பூர்த்தி பண்றா. சோ நம்ம இப்போ இன்னைக்கு இந்த கதையோட இருந்துட்டு இதுல சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்கந்தம் பார்க்கலாம்.